விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம். கன்னிராசிக்கு இந்த வீடியோவை ஒரு விசேஷ பதிவாக போடுறேன். ஒரு முக்கிய தகவல். கிரகணம் நடக்குது உங்கள் ராசியை மையப்படுத்தி. உங்கள் ராசிக்கும் ராசிக்கு 7ஆம் இடமும். எப்போயுமே ஒரு ராசிக்கு 7ஆம் இடம் வந்து சமசப்தமம், ராசிக்கு சம்மந்தப்பட்ட இடம். நம்ம வீட்டுக்கு எதிர் வீடுன்னு அர்த்தம். ராசியில் சூரியன் வர்றாரு. 17/9/2024 சூரியன் உங்கள் ராசிக்கு வராரு. ஏற்கனவே ராசியில் கேது இருக்கிறாரு. கிரகண அமைப்புக்கு வருது. கன்னி ராசிக்கு வந்து கிரகணம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குது, பரிபூர்ணமாக இருக்குது. கிரகணம் சந்திர கிரகணம் தான் நடக்குது. இந்த கிரகணத்தை பற்றி சில தகவல்கள் சொல்கிறேன், சில பலன்களை சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருங்க, சரியா? மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஜனன ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் கெட்டு போனவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? கிரகணங்கிறது வந்து சந்திர சூரியனை சம்மந்தப்படுத்தி நடக்கிறது தான். பௌர்ணமி காலத்தில் சந்திர கிரகணம் நடக்கும், அமாவாசை காலத்தில் சூரிய கிரகணம் நடக்கும். இப்போ நடக்கிறது பகுதி சந்திர கிரகணம் தான். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல நடக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 கூடியவன். அவன் வந்து 7ஆம் இடத்துல கிரகண பிடியில் போகிறாரு, கிரகணத்துக்கு போகிறாரு, ராகுவால் பிடிக்கப்படுறாரு. அதுபோக சூரியன் உங்கள் ராசிக்கு 12 கூடியவன், விரைய ஸ்தானாதிபதி, சரியா? அயன சயன போக விரைய ஸ்தானாதிபதி. அவர் உங்கள் ராசியில் கேதுவின் பிடியில் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் சூரியன். சூரியன் யார் கூட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காருன்னா உங்கள் ராசிநாதன் கூட புதன்கிட்ட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. புதன் சிம்மத்தில் இருக்கிறாரு, சூரியன் கன்னியில் இருக்கிறாரு. அவர் வீட்டில் இவர் வீட்டில் அவரும், 2 பேரும் தங்களுக்குள்ள வீடை மாறி இருக்கிறாங்க. அதனால் கிட்டத்தட்ட அந்த கிரகணத்தில் புதனும் இருக்கிற மாதிரி தான். அதனால் கன்னி ராசிக்கு வந்து இது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 11 கூடியவன், 12 கூடியவன், 10 கூடியவன் இதில் பாதிப்படைகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும், அவ்வளோதான், சரியா? இந்த வீடியோ கேட்டு யாரும் ரொம்ப பயப்படப்பட வேண்டாம். சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க, சரியா? நான் யார் எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். எவ்வளோ நாள் கிரகணம் நடக்க அதையும் சொல்லிடுறேன், சரியா? இது வந்து பகுதி சந்திர கிரகணம் தான். பகல் பொழுதுலாம் நடக்கு, காலையில் நடக்கு. ஸோ சந்திரன் வந்து அடிவானத்தில் கீழே இருப்பார், நமக்கு தெரிய போகிறது கிடையாது. காலையில் உங்களுக்கு வந்து இது அதிகாலையிலேருந்து நடக்குது, 17ஆம் தேதி அதிகாலையிலேருந்தே நடக்குது. நான் அந்த விவரத்தெல்லாம் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்தியாவில் இதை பார்க்க முடியாது, எங்கெங்கே பார்க்கலாம் அதையும் சொல்கிறேன். அதெல்லாம் அதர் கண்ட்ரீஸில் தான் பார்க்க முடியும், வெளிநாட்டில் தான் பார்க்க முடியும். இருந்தாலும் இந்த நிகழ்வு இந்த பூமியில் நடக்குது, இந்த பிரபஞ்சத்தில் நடக்குது. நம்ம இந்தியாவில் நடக்கலை, நம்ம கண்ணுக்கு தெரியல, அப்படி ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பூமியில் நடக்கிறதா இருக்கிறதுனால அதோட அதிர்வலைகள் இருக்கும், சரியா? எந்த ஒரு சம்பவமே பூமியில் நடந்துச்சுன்னா அதனுடைய விளைவுகள் வந்து பூமி முழுக்க இருக்கும், சரியா? கண்ணில் தெரியுதோ தெரியலையோ அது வந்து ரெண்டாவது விஷயம். ஆனால் காற்று மாதிரி தான், காற்று வந்து உணர முடியும், சரியா? அது மாதிரி தான் சில சம்பவங்கள் வந்து உணர்த்த முடியும், அதை நேரில் பார்க்க முடியாது. நேரில் பார்க்கல முடியலை, அதனால் நான் நம்ப மாட்டேன் சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. காற்றை வந்து நம்ம பார்க்க முடியல, உணர்த்த முடியும். ஆனால் காற்று இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சுவாசத்துக்கு காற்று வேணும். அதுபோல் தான் சில விஷயங்கள் வந்து அமானுஷ சக்திகளுக்கு உட்பட்டது, அதோடைய தாக்கம் வந்து இருக்கும், சரியா? அதை நம்பி தான் ஆகணும். அதுக்கு இன்னொரு நாள் வீடியோ போடுறேன், நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இந்த நம்புங்கள் உங்களை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் போட்டு நான் சொல்கிறேன். கன்னிராசிக்கு நிறைய அதிசயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன் நான், சரியா நேர்களே? இந்த பதிவில் நம்ம சப்ஜெக்ட் மட்டும் பார்ப்போம். சப்ஜெக்ட் வந்து பகுதி சந்திர கிரகணம் தான். 17ஆம் தேதி ஆரம்பிச்சிருது. 17ஆம் தேதி இரவே ஆரம்பிக்குது. 1:54 ஆரம்பிச்சிருது. 17ஆம் தேதி இரவு. 17ஆம் தேதி என்னைக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை இரவு 1:54 ஏகத்துக்கு ஆரம்பித்து கிரகணம் வந்து எப்போ முடியுதுன்னா 19ஆம் தேதி காலையில் 5:18 முடியுது. ஸோ 17, 18, 19 3 நாட்கள் வந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சந்திரனை வச்சு தான் கிரகணம் நடக்குது. அதே காலகட்டத்தில் சூரியனும் உங்கள் ராசியில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார், கேது பிடியில் இருப்பார், ஓகேவா? இதுதான் வந்து இந்த கிரகணத்துடைய முக்கியமான அம்சம். சந்திரன் யாரோட பிடியில் இருக்கிறாரு அப்படின்னா ராகு பிடியில் இருக்கிறாரு. கிரகணம் வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் நடக்குது. அதுபோக முக்கியமாக வந்து கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் தான் பீக்கை நடக்குது, சரியா? உத்திர நட்சத்திரத்தில் தான் முழுமையான கிரகணம் நடக்குது. பகுதி சந்திர கிரகணமாக இருந்தாலுமே அதோட பீக் ஹவர்ஸ் வந்து உத்திரம் 2ஆம் பாதத்தில் தான் நடக்குது, சரி? ஓகே. ஏன்னா உத்திரம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். கன்னி ராசிக்கு வந்து இருக்கிற நட்சத்திரம் 3 நட்சத்திரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை. 3 நட்சத்திரத்துக்குமே தோஷம் இருக்குது, சரியா? தோஷத்துக்கு என்ன செய்யலாம்னு நான் சொல்கிறேன். கிரகணத்தை பற்றி நம்ம ஒரு வழி சொல்லிவிட்டு அப்புறம் பலனுக்குள்ளே போவோம், சரியா நேர்களே? கிரகணம் வந்து பகுதி கிரகணம் தான். 18ஆம் தேதி காலையில் ஆரம்பிக்குது. காலையில் 7:42 ஆரம்பிக்குது. ஆனால் முதல் நாளே ஆரம்பிச்சிருது. ஆனால் வந்து அது வந்து ஒரு முழுமை நிலைக்கு வரும்போது 7:42 ஆகுது. அதுக்கு முன்னாடி வெண்புறல் கிரகணம்பாங்க, அதாவது அந்த
பெரிமீட்டர் சொல்கிற பார்த்தீங்களா, சுற்று வளையத்தை பிடிக்கும். அந்த நிலாவோட சுற்று வளையம் நம்மளால் பார்க்க முடியாது, இருந்தாலும் அந்த நிகழ்வு நடக்கும். அது வந்து 6:11 ஆரம்பிச்சிருது. 18ஆம் தேதி காலையில் 6:11 ஆரம்பிச்சிருது. ஆனால் அது சந்திரனை உள்ளே வந்து பிடிக்கிறதுக்கு வந்து 7:42 ஆயிரும். அதிகபட்ச கிரகணம் வந்து 8:14 நடக்கும் காலையில். 18ஆம் தேதி காலையில் 8:14 வந்து சந்திரன் வந்து முழுமையாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்பார். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் நிற்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் நிற்பார். உங்கள் ராசியில் எங்கே சார் நிற்பார் அப்படின்னா, உங்கள் ராசியில் வந்து உத்திரம் 2ஆம் பாதத்தில் இருப்பார். ஸோ உத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கிரகணத்துடைய அமைப்பு முழுமையாக இருக்கும். ஏன்னா சூரியனும் அதில் சம்மந்தப்படுவார். சூரியன் கேதுபடியில் வந்து உத்திரம் 2ஆம் பாதத்தில் அந்த அமைப்பில் இருப்பார். அதனால் உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, இந்த முழு கிரகணம் வந்து 8:44 முடியும். அதிகபட்ச கிரகணம் தான் 8:14. அதுக்கடுத்து கிரகணம் முடிகிற நேரம் வந்து 8:45. காலையில் 8:45க்கு அது முடிஞ்சாலுமே அந்த தோசை நிவர்த்தி இருக்கும், ஒரு நாள் முழுக்க இருக்கும். சரியா? முத நாளும் இருக்கும், கிரகணம் நடக்கும் போதும் இருக்கும், மறுநாளும் இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை விட்டு வெளியே வரணும், ரேவதியை விட்டு வெளியே வரணும். சரியா? வெளியே வந்துட்டாருன்னா கிரகணம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ 17ஆம் தேதி இரவு 1:54 இருந்து 19ஆம் தேதி அதிகாலை 5:18 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். ஸோ அந்த 3 நாட்களுமே கிரகணம் உள்ள நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. அதில் கிரகணம் பீக் ஹவர்ஸ் வந்து சொல்லிட்டேன் நான். 18ஆம் தேதி காலையில் 7:42 8:45 வரைக்கும். சரியா? பீக் ஹவர்ஸ். அதில் 8:14 வந்து ரொம்ப உச்சம் தொடுது. ஓகே நேர்களே, இதெல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது. சரியா? தமிழ்நாட்டிலையும் தெரியாது. கோயில் கோலங்கள்லாம் திறந்து வச்சுருக்காங்களோ என்னன்னு தெரியல. ஏன்னா அது வந்து ஆகம விதிகளுக்கு உட்பட்டது. அந்த கோயில் நிர்வாகம் எடுக்கிற முடிவு தான். திறந்து வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் வந்து கிரகணம் நடக்குது. சரி சார், இந்த கிரகணத்தால் என்ன சார் அப்படின்னா, கன்னிராசிக்கு வந்து கிரகணம் வந்து அந்த நேரத்தில் வந்து ராசியில் வந்து கேது சூரியன் இருக்கிறாங்க. சூரியன் ஒரு ஆத்மகாரகன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கன்னிராசி ஆண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. அப்பாவுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தப்பன்கிட்ட விட்டு கொடுத்துப்பாங்க. ஏன்னா சூரியன் வந்து பிதிர்காரகன். அதுபோல் அரசு வேலையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் வந்து 3 நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. சரியா? ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, கொஞ்சம் ஆனஸ்ட்டாக இருக்கிறவங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கே சூரியன் வந்து கொஞ்சம் கிரகணத்துக்கு உட்படுறாரு. சரியா? 3 நட்சத்திர நேர்களுக்குமே தோஷம் இருக்குது. ஏன்னா ராசியில் நடக்கிறதுனால 3 நட்சத்திரத்துக்குமே இருக்குது. இவங்களுக்கு அதிகமாக கிடையாது. யாருக்கு? சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இல்லை. ஏன்னா செவ்வாய் நட்சத்திரம். ஆனால் உத்திரம் அஸ்தம் வந்து சூரிய சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால் உத்திரம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க, அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க கோயிலுக்கு போகிறது சிறப்பு தான், அது உங்கள் சாய்ஸ். ஆனால் கண்டிப்பாக உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க, அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க காலையில் கோயிலுக்கு போகிறங்க. என்றைக்கு சார் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, 18ஆம் தேதி புரட்டாசி 2 புதன்கிழமை காலையில் கோயிலுக்கு போயிருங்க. கிரகணம் வந்து 8:45 முடியுது. 8:45 முடியுதுன்னா கரெக்டாக ஒரு 9 மணி கோயிலுக்கு போயிருங்க. சரியா? அக்கம் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போங்க. பிள்ளையார் கோயிலுக்கு போனாலே போதும். காலையில் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு 9 மணிக்கு விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகர் கும்பிட்டு ஒரு சூடனை பொருத்தி வைங்க. இல்லைன்னா ஒரு விளக்கு போடுங்க, ஒரு நெய் விளக்கு போடுங்க. இல்லைன்னா தீபம் இருந்துச்சுன்னா நெய்யை வாங்கி ஊற்றிட்டு விநாயகரை கும்பிட்டு விநாயகரோட கணபதி காயத்ரி மந்திரத்தை கும்பிட்டு வேலை வீட்டுக்கு போங்க. தொழிலை பாருங்கள், வியாபாரத்தை பாருங்கள். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். இந்த 3 நாளைக்கு கவனமாக இருக்கணும். சரியா? 19ஆம் தேதி காலையில் 5:18 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் நான். உங்கள் ராசியில் இருக்கிறதுனால மனதையும் உடலையும் பார்த்துக்கோங்க. சந்திரன் வந்து மனோகாரகன் வந்து பாதிக்கப்படுறதுனால மனம் ஒரு நிலையில் இருக்காது. தேவையில்லாத முடிவுகள் எடுக்காதீங்க. குழப்பமாக இருக்கும். யார் மேலேயும் அவநம்பிக்கை ஆகாதீங்க. எதனாச்சும் ஒரு சந்தேகம், ஒரு ஐயப்பாடு, யார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், மனதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அவரை பார்த்து அதை கேட்கணும் வைக்கணும்னா 2 நாள் தள்ளி போடுங்க. சரியா? பொறுத்தவர் பூமி ஆழ்வார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. அதுபோக சூரியனை பற்றி சொல்லிட்டேன். அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க கவனமாக இருங்க. தகப்பன் வழி உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விரயத்தை குறைச்சிக்கோங்க. செலவுகள் எது இருந்துச்சுன்னா அதை தள்ளி போடுங்க. ஏன்னா அது மாதிரி நேரத்தில் செலவு பண்ணிங்கன்னா ஏன் செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோன்னு தெரியாது, கண்ணா பண்ணான்னு போகும். அதனால் கவனமாக இருங்க. விரயத்தை வந்து 17, 18, 19 இந்த 3 நாளுக்கு வந்து எந்த செலவும் பண்ண வேண்டாம். தவிர்க்க முடியாத காரணம்னா செலவு பண்ணுங்க. அதுபோக உடன் பிறந்த சகோதரிகள், மூத்த சகோதரி விஷயத்தில் கவனமாக இருங்க. சரியா? 11 கூடியவன் சந்திரன், பெண் கிரகம். அதனால் மூத்த சகோதரியுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா விட்டு கொடுத்து போங்க. சரியா? நம்ம அக்கா அப்படின்னு நினச்சி விட்டு கொடுத்து போங்க. அதுபோக லாபமும் அந்த அளவுக்கு இருக்காது. சரியா? 11ஆம் இடம் லாபத்தை குறிக்கிறது. சூரியன் ஒரு தொழில்காரகன், முதல் தர தொழில்காரகன். அதனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு சில லாபங்கள் இருக்காது. தொழில் விஷயமாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். பெருசாக எதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு பண்ண வேண்டாம். கிரகணம் இருக்கிறதுனால ராசிலையும் சூரியன் வந்து சம்மந்தப்படுறதுனால நீங்கள் வந்து தொழில் விஷயமாக சிட்டிஸ் என்ன இருக்கோ
ரொட்டேஷனில் என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணுங்கள். புதுசாக எது செய்கிற இருந்தேன்னா நீங்கள் வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். சரியா, வேலைக்கிழமைக்கு மேலே பண்ணிக்கலாம். நான் என்ன டேட் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, 19ஆம் தேதி காலையில் 5:15 மேலே செஞ்சுக்கலாம். 19ஆம் தேதி பகலில் பண்ணுங்கள். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற டேட் வந்து 17/9/2024 1:45 இரவு 1:54 19/9/2024 அதிகாலை 5:15 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலையும் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா சூரியனை சம்மந்தப்படுறாரு, லாபஸ்தானாதிபதியும் சம்மந்தப்படுறாரு, அதுபோக ராசிநாதனும் சம்மந்தப்படுறாரு. சரியா, 1-10 கூடையவன் தொழில்காரகன் அவன். அதுபோக படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கணும், படிப்பில் கவனமாக இருக்கணும். அதுபோக புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார், சூரியன் வீட்டில் இருக்கிறாரு. சரியா, சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால புதனும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவார், ராசிநாதனும் அந்த பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால. ஏன்னா சூரியன் பாதிக்கப்படும் போது அவர் வீட்டில் இருக்கிற புதனும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவார். அதனால் ராசிக்கு 10 கூடையும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால செய்கிற காரியங்களில் நிதானமாக செய்யுங்க, தேவையில்லாத காரியத்தை பண்ணாதீங்க. கூடுதலாக படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும். புதன் ஒரு வித்தியாகாரகன், படிப்பில் சில மிஸ்டேக் வரும், நமக்கு தெரியாமல் சில காரியங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவராக இருந்தாலும் சரி, உயர்கல்வி படிக்கிற மாணவராக இருந்தாலும் சரி கவனமாக இருங்க. புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஓவியம் வரைகிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, சிஸ்டர் எடிட்டர் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா, சில தவறுகள்லாம் என்ன, கவனக்குறைவு வரும். புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறார், விரைய ஸ்தானத்தில் இருக்கிறாரு, சனி பகவான் பார்வையில் வேறு இருக்கிறாரு. ஸோ புதன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸில் தான் இருக்கிறாரு. பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலுமே 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, கொஞ்சம் இதாக இருக்கணும். சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடியோ போட்டதோட நோக்கமே இதுதான். கிரகணத்தை விட்டு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் எங்கேயும் வெளியே போகாதீங்க. கண்டிப்பாக 18ஆம் தேதி பிரயாணத்தை தவிர்த்துருங்க. சரியா, 19ஆம் தேதி காலையில் போங்க வெளியே. உள்ளூருக்குள்ளே வேணால் போங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறது மற்ற இடத்துக்கு போகிறதெல்லாம் போங்க. நீண்ட தூர பிரயாணத்தை தவிர்த்துருங்க. கிரகணம் காலையில் நடக்கிறதுனால மேக்ஸிமம் காலையில் அந்த நேரத்தில் வெளியே வர வேண்டாம். சரியா, காலையில் 18ஆம் தேதி காலையில் 6 to 9 வெளியே வர வேண்டாம். 9 மணிக்கு மேலே வெளியே வந்து கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. மற்றபடி காலையில் எங்கேயும் போக மாட்டீங்க. மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் எதுவும் போகிறதா இருந்தால் ஈவினிங் தான் போவீங்க. அதனால் அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. கர்ப்பிணிகளும் கோயிலுக்கு போகலாம். விநாயகர் பெருமானை கும்பிட்டு வந்துடுங்க, போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு கும்பிட்டு வந்துடுங்க. 3 நட்சத்திரக்காரங்க போகிறது நல்லதான். ராசிக்கு வேறு செவ்வாயோட பார்வை இருக்குது. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தாலுமே செவ்வாய் ராசியை பார்க்குறாரு. சரியா, பார்த்தீங்களா எப்படி இருக்கும் பாருங்கள். செவ்வாயோட பார்வையும் இருக்குது. சூரியனும் ராசியில் வந்து கிரகணத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் கிரகணம் நடக்குது. ஸோ மும்முனை போட்டி நடக்குது. கன்னி ராசியை வந்து மும்முனையிலையும் சில தாக்குதலுக்கு உட்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரங்களும் கோயிலுக்கு போகலாம். சரியா, 12ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு மேலே போங்க. செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரே நேரத்தில் வந்து மனோகாரகனும் பாதிக்கப்படுறான், ஆத்மகாரகனும் பாதிக்கப்படுறான். ஆத்மகாரன் யார்? சூரிய பகவான். மனோகாரகன் யார்? சந்திர பகவான். அதே நேரத்தில் செவ்வாயோட பார்வையும் ராசிக்கு இருக்குது. செவ்வாய் பார்வை ராசிக்கு இருந்தால் என்ன சார் அர்த்தம்னா, பதட்டப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை வந்து ஒரு நேர்த்தியாக செய்கிற அளவுக்கு செவ்வாய் விட மாட்டார். அதில் எதனாச்சும் ஒரு பிரச்சனை கொடுப்பாரு, டென்ஷனை கொடுப்பாரு, புரிதல் கம்மியாயிரும். சரியா, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சரியா, கொஞ்சம் வந்து நின்று நிதானிச்சு கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் சொன்ன விஷயங்களில் கவனமாக இருங்க. இறை வழிபாடு பண்ணுங்கள். கிரகணம் காலையில் நடக்கிறதுனால ருட்டீனாக நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் செய்யுங்க. காலையில் அதிகாலையில் எந்திங்க, காலை கடனை முடிங்க, ஸ்நானம் பண்ணுங்கள். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டாம். ஏன்னா காலையில் வழக்கமாக பண்ணும்போது கிரகணம் நடக்கிறதுனால அந்நேரம் சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டாம். ஏன்னா சூரியனுக்கும் அந்த கிரகணத்தோடைய தொடர்பு இருக்குது. அதனால் அந்த காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்க நீங்கள் விட்டுருங்க. சரியா, சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டாம். ஆனால் தெரியாது, சூரியனால ஒன்றும் தெரியாது. ஏன்னா கிரகம் நடக்கிறது சந்திரனுக்கு தான் கிரகணம் நடக்குது. இருந்தாலும் சூரியனும் சம்மந்தப்படுறாரு. கிரகணம்னா என்ன, நம்ம பூமி வந்து சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில வந்துடும் நம்ம பூமி. அதான் சந்திர கிரகணம். சரியா, அதனால் அன்றைக்கி தேதிக்கு சந்திரனும் சூரியனும் தனித்தனி தான் இருப்பாங்க, ஒரு தொடர்பட்ட நிலையில் தான் இருப்பாங்க. ஏன்னா பூமி உள்ளே வந்துடும், அந்த நேர்கோட்டு பாதையில் உள்ளே வரதுனால அந்த கிரகணம் இருக்குது. அந்த பூமியோட நிழல் வந்து சந்திரனை போய் மறைக்கும். ஓகே, அதான் சயின்ஸ் ரீதியாக சொல்கிறது. லூனார் எக்ப்ளைஸ் அப்படிம்பாங்க. லூனார் எக்ப்ளைஸ்னால் என்ன, சந்திர கிரகணம். சோலார் எக்ப்ளைஸுங்கிறது வந்து சூரிய கிரகணம். சரியா, சந்திர கிரகணம் எப்போயுமே பௌர்ணமிக்கு நடக்கும், சூரிய கிரகணம் அமாவாசை ஒட்டி நடக்கும். ரைட் நேயர்களே, போதி ஜோடத்தில் நிறைய தகவல் சொல்கிறேன். ஆனால் இந்த கிரகணம் நடக்க மற்றபடி ராசிக்கு பலன்களும் நல்லா இருக்குது. சரியா, அந்த பலன்களை நான் அடுத்து வருகின்ற காலத்தில் போடுறேன். 2-3 நாளைக்கு இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். சொல்ல மறந்த விஷயங்களும் நிறையா இருக்கும், அது அக்கம் பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கிரகணங்கள் வந்து பெருசாக ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இருக்காது. நீங்கள் ரொட்டீனாக அன்னைக்கு செய்யுங்க. சொன்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். அதுபோல் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்,
மனம் ஒரு நிலையில் இல்லாதவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனக்குரன் பாதிக்கப்படுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும், கவனமாக இருக்கணும். சரியா? மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கோங்க. தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. உடலும் மனமும் ஒரு நிலையில் இருக்காது. சரியா? ஆனால் சந்திரன் வந்து புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணி போகிறாரு. இதில் உங்கள் ராசிநாத நட்சத்திரமும் வருது, ரேவதியும் வருது. சரியா? கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்கோங்க. வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா விநாயகர் கோயிலுக்கு போங்க 18ஆம் தேதி காலையில். இல்லைன்னா அம்மன் கோயிலுக்கு போகலாம், அம்மனும் கும்பிடலாம். ஏன்னா அம்மன் வந்து சந்திரனுக்குரியவர் தான். சந்திரனே வந்து அம்பாள் தான். சரியா? சூரியன் சிவன்னா சந்திரன் வந்து சக்தி, அம்பாள் தான். ஸோ அம்பாள் கோயிலுக்கும் போகலாம், அம்பாள் கோயிலுக்கும் போகலாம், சிவன் கோயிலுக்கும் போகலாம். விநாயகர் பெருமானை கும்பிட்டு சிவனும் சிவசக்தியை கும்பிட்டு விளக்கு போட்டு வருது சால சிறந்தது. சரியா? சூரியனுடைய சந்திரனுடைய அணுக்கரும் முழுமையாக கிடைக்கும். எப்போ வந்து சூரிய சந்திரனுடைய அணுக்கரும் முழுமையாக கிடைக்கணும்னா சிவன் கோயிலுக்கு தான் போகணும். சரியா? நான் அதுக்கு முன்னாடி ஒரு யோகம் போட்டேன், நான் ஒரு வீடியோ போட்டேன், வரிஷ்ட யோகம்னு போட்டேன். அதில் அதம யோகம், சமயோகம், வரிஷ்ட யோகம். அதில் அந்த அதம யோகம் சமயோகத்தில் பிறந்தவங்க அமாவாசை தோறும் விளக்கு போடணும்னு சொன்னேன். சூரிய சந்திர தோஷம் முழுக்குன்னு சிவசக்தி சிவன் கோயிலுக்கு தான் விளக்கு போடணும். ஸோ இந்த வீடியோ கேட்குற நேர்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா சிவன் கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா விநாயகர் கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு போங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. சரியா? இது ஒரு தகவல் தான், கவனமாக இருங்க. அன்றைக்கி புதன்கிழமை 18ஆம் தேதி நான்வெஜ் எதுவும் சாப்பிட வேண்டாம். சரியா? புதன்கிழமை தான் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் இருங்க, நல்லது. அன்றைக்கி ஒரு நாள் தவிர்க்கிறது நல்லதான். சில கெட்ட பழங்கள் இருந்து வெளியே வந்தோம்னா நல்லதான். நம்பணும், மனப்பூர்வமாக நடக்கணும், நம்பணும். நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி நம்மளை ஆளுது அப்படின்னு நம்பினோம்னா நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம், நல்லபடியாக இருப்போம். ஏன்னா இந்த கிரகணத்தால் நடக்கிற சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து உடலில் பிடிக்கும். ஏன்னா சந்திரன் உடலுக்கும் மனதுக்கும் உடையவன். அந்த உடலில் சில பிரச்சனை வந்துச்சுன்னா அது நாள்பட தான் அதோட ரியாக்ஷன் தெரியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். சிறு குழந்தைகளும் கவனமாக வச்சுக்கணும். சரியா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க, நல்லாயிருக்கும். சரியா? கன்னிராசிக்கு வந்து கிரக நிலைகள்லாம் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வருது. நான் அதுக்கு அடுத்து தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 19ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு மேலே கிரகணம் முழுமையாக முடிஞ்சிடும். அந்த தோஷமும் முடிஞ்சு போயிடும். கிரகணங்கிறது வேறு, கிரகணத்துக்கு முன்னாடி பின்னாடி நடக்கிற தோஷங்கள் வேறு. சரியா? ஒரு ராசியில் சந்திரன் கிடக்கிற அந்த 2.25 நாளும் கவனமாக இருக்கணும். அதை வந்து மனசில் வச்சுக்கணும். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை, சூரிய சந்திர செவ்வாய் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.